ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பானுவாசரக, ஏப்ரல் 5ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாசம் 22ஆம் தேதி, திருத்தீய திதி கார்த்தால 11:39 வரை, பின்பு சதுர்த்தி திதி, விசாகா நட்சத்திரம், வஜ்ர யோக, பத்ராகரணம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி மகா புண்ணிய காலம். ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. ஒரு ஆண் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்வது சரியா? அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரியை, ஒரு சடங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஏதோ நம்மளுடைய இச்சையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அது அது ரொம்ப புனிதமான ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு புனிதமான செயல் அது. அதை கல்யாணத்தை பண்ணிட்டு இவன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா, இந்த சங்கல்பத்துல சொல்றது ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவ்யானி பிரஜாஷ்ட உத்பாதயித்தவ்யா அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவா. தர்ம பிரஜா சம்பத்தர்த்தம், நாங்கள் நிறைய தர்ம காரியங்கள் சேர்ந்து பண்ணணும். ஒருத்தனா இருந்தா பண்ற முடியாது. அப்ப அதுக்கு ஒரு துணைவி தேவை. அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. நிறைய தர்மங்கள் பண்றது கிரகஸ்தன் பண்ற மாதிரி பிரம்மச்சாரியால பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கிரகஸ்தனுக்கே, அதாவது இல்லறத்தானுக்கே உரியதான தர்மங்களை அவனாலதான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஒரு ஒத்துழைப்பாக மனைவியை சேர்த்துக்கிறான். இப்ப சேர்த்துண்டு அப்படி தர்மங்களை பண்ணி நல்ல தார்மிகாலான பிரஜைய, நல்ல சந்ததியை உற்பத்தி பண்றதுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிறது. அது ரொம்ப ஒரு புண்ணியமான புனிதமான செயலாக சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு மகரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்கா. அது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அமைஞ்சிருக்கு நமது சாஸ்திரம். அதனுடைய உபதேசத்தை கேட்டு நாம் செயல்பட்டால் நமக்கு நல்லது. இப்ப சாஸ்திரம் சொல்றது அண்ணா தங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி பல நிஷேதங்கள்லாம் பண்றது, வர்ணசாங்கரியம் கூடாது அப்படின்லாம் சொல்றது. இப்ப ஒரு புருஷன், அதாவது ஆண், தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, மிகவும் தவறு என்று சொல்லப்படுறது. அக்கா இல்லையா, அக்காவை யாரா கல்யாணம் பண்ணிப்பாளா? வயசுல அவ வேற கோத்திரத்தை சேர்ந்திருந்தாலும் வயசுல மூத்தவ அப்படின்னா அவளை அம்மாவா பார்க்கணும், அக்காவா பார்க்கணும். அவளை போய் நீ உன்னுடைய மனைவியா பாப்பியா? எவ்வளவு ஒரு துச்சமான விஷயம் இது. அது பாரதத்துல கிடையவே கிடையாதே. ரொம்ப நிஷேதம் செய்ய வேண்டியதான், விளக்க வேண்டியதான ஒரு செயல். இந்த காலத்துல அப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு காதுல படுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப தவிர்க்க வேண்டிய செயல் இது. தன்னை விட வயதில் சிறிய பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களும் தன்னை விட வயசுல மூத்த ஆணைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்து கொண்டு பதிபத்னியாக அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். சாஸ்திரப்படி, நமது கலாச்சாரப்படி நடைபெறும் திருமணத்தினால ஏற்படக்கூடிய குழந்தைகள் தான் வீரர்களும் சூரர்களும் நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்துபவர்களும் நாட்டுக்காக பாடுபடுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தான் உயர்ந்த மனுஷர்களாக இருப்பார். அதனாலதான் தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம்னு அந்த சங்கல்பத்திலேயே சொல்றது. அதனால சாஸ்திரத்திலையும் நமது முன்னோர்களிடத்திலையும் தெய்வத்தினிடத்திலையும் நம்பிக்கையோடு இருந்து நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். ராம்ராம்.